ஒரு சிலருடைய குடும்பத்தின் மேல் தீங்கு ஓடும், தீங்கின் மேகம் வந்து நிற்கும். ஆனாலும் பயப்பட வேண்டாம். தீங்கு நாளில் கர்த்தர் உன்னை தம் கூடாரத்தில் மறைத்து, அதே தீங்கு நாளில் கர்த்தர் தம்முடைய தாசர்கள் மூலமாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி உன்னை இந்த கூட்டத்துக்கு கட்டாயப்படுத்தி வர வைத்து, அந்த கூடார மறைவில் உன்னை ஒளித்து வைத்து, அந்த தீமை போன பின்பு உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு உன்னை துக்கப்படுத்துவதில்லை. இனி தீங்கை நீ காண்பதில்லை. செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்னோடு சேர்ந்து வாசிங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் இயேசுவை நம்பி இருக்கிற, பரிசுத்த ஆவி பெற்ற, சத்தியத்துக்கு கீழ் வந்திருக்கிற உத்தம விசுவாசிகளை பார்த்து சீயோன் குமாரத்தியே என்று சொல்லி நீங்கள் கம்பீரித்து பாட அவர் எதிர்பார்க்கிறார். சோக பாடல்களை அல்ல கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டியது. துயர பாடல்கள் நிறைய பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் கம்பீரமாக கர்த்தரை துதித்து பாடும்படி அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் செய்கிற, அவர் மேல் விசுவாசம் வைத்தால் ஆர்ப்பரிக்க முடியும். அவர் என்ன செய்வார் என்று அறிந்தால் ஆர்ப்பரிக்க முடியும். பயம் இல்லாதவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர். அரை மனதோடு வாழ வேண்டாம். அரைக்குறை மனதோடு அன்பு கூற வேண்டாம். அரைக்குறை மனதோடு ஊழியம் செய்ய வேண்டாம். ஒன்று ஊழியத்தை முழு இருதயத்தோடு செய்யுங்கள், இல்லை என்றால் ஊழியத்தை விட்டு போய்விடுங்கள். அரைக்குறை இருதயத்தோடு ஊழியத்தில் இருக்கிறது பெரிய நாசத்தை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கும் அது நஷ்டத்தை கொண்டு வரும். ஊழியத்தில் இருந்தால் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவருடைய ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. ஏன்? என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே, அவர் வியாதியை ஜெயித்ததினாலே, பிசாசை ஜெயித்ததினாலே நான் மகிழ்ந்து களிகூற முடியும். ஒவ்வொரு விசுவாசியும் மகிழ்ந்து களி கூற வேண்டும். துக்கத்தையும் துன்பத்தையும் திரும்ப திரும்ப அசை போட்டுக்கொண்டு அதையே நினைத்து கொண்டு துக்கித்து கொண்டு இராதபடிக்கு திடீரென அந்த எல்லையை விட்டு கிளம்பி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நின்று கம்பீரமாக ஆர்ப்பரிப்போடு கூட முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்றுவார். 15ஆம் வசனம், கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அதுதான் நடக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நம்பலாம், டிசம்பர் மாதத்திலே உன் ஆக்கினையை கர்த்தர் அகற்றி உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் உன்னை விட்டு விலக்கினார். நான் உண்மையை சொல்லுகிறேன், உனக்கு எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் அதை அவர் விலக்கி போட்டார். நீ நினைக்கலாம், இந்த காரியம் எனக்கு சத்ருவாய் இருக்கிறது, எனக்கு எதிராக இருக்கிறது, இந்த ஆள் எனக்கு எதிராக இருக்கிறது, எனக்கு சத்ருவாய் இருக்கிறது என்று எண்ணலாம். விலக்கி போடுவார். அவருடைய நடவடிக்கைகள் விசேஷமாக இருக்க போகிறது. அவர் என்ன செய்வார் என்பது அதிசயமாயிருக்கும், அபூர்வமாயிருக்கும், ஆச்சரியமாயிருக்கும். நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. அவர் தம்முடைய செயலை முடிக்கும் வரை ஓய மாட்டார். அவர் ஓய்ந்திருக்கும் தேவன் அல்ல. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, விழித்திருக்கிற தேவன், செயல்படும் தேவன். அவருடைய சத்துருக்களை 7 வழியாய் ஓடி போக செய்கிற கர்த்தர். ஒரு வழியாய் வரலாம், அவர்கள் 7 வழியாய் ஓடி போக பண்ணுகிற கர்த்தர். பெரிய மலை இருக்கலாம், 7 துண்டுகளாக உடைத்து ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கி எறிந்து உனக்கு வழியை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நீங்களும் நானும் சேவிக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கூடவே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய உலகத்திலே அவர் அதிபதியாய் இருக்கிறார். உலகத்தின் அதிபதி பிசாசு, அது நமக்கு தெரியும். ஆனால் என்னுடைய உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒரு தனி உலகம் உண்டு. அந்த தனி உலகத்திலே ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம், கம்பீரம், துதி சத்தம், சுற்றி அல்லேலூயா சொல்கிறவருடைய கூட்டம், கை உயர்த்தும் மக்கள் கூட்டம், கை தட்டும் மக்கள் கூட்டம், இயேசுவே என்று அவரை நோக்கி சத்தமிடும் மக்கள் கூட்டம் என்னை சுற்றி இருக்கிறது. என் உலகமே தனி உலகம். என் உலகத்துக்குள் சாபம் இல்லை. என் உலகத்துக்குள் சாபம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய உலகத்துக்குள் சாபம் இல்லை. மகளே, மகனே, நீ இருக்கும் புது உலகத்துக்குள் சாபமே இல்லை.
நீ இருக்கும் புது உலகத்துக்குள்ளே ஏமாற்றம் இல்லை. நீ ஏமாற மாட்டாய். உன்னை ஏமாற்ற நினைத்தவர்கள் ஏமாந்து போவார்கள். உனக்கு ஏமாற்றம் இல்லை. இயேசுவை நம்பின நீ ஏமாந்து போனா உலகமே இருக்காது. அப்புறம் ஏமாற வாய்ப்பே கிடையாது. ஏமாற வாய்ப்பே கிடையாது. நீ ஏமாற வாய்ப்பே கிடையாது. நீ அந்த இடத்துல போய் ஜெயிப்பாய். நீ எந்த இடத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீ அங்கேயே போய் ஜெயிப்பாய். சொல்கிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கா. எனக்கு பலம் அவர் கர்த்தர் தான் பலம். எனக்கு ஞானம் கர்த்தர் தான் ஞானம். என்னுடைய ஜபத்துக்கு உடைய பலன் கர்த்தர் தான். அவர் கர்த்தர் தான் ஜபத்துக்கு பலன். எல்லாமே அவர் தான். என் கேடகமே அவர் தான். நீ எத்தனை அம்புகளை எய்து கொண்டிரு, ஆனால் கர்த்தர் என் கேடகமாய் நின்று இருப்பார். ஒவ்வொரு கேடக அவர் ஒவ்வொரு அம்பும் அந்த கேடகத்தில் பட்டு உடைஞ்சி செதையும். ஒவ்வொரு விசுவாசி பக்கத்தில் கர்த்தர் ஒரு பெரிய கேடகமாக நிற்கிறதையே இன்று காலையிலே நான் காண்கிறேன். மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே. டிசம்பர் 1 உனக்கு வருகிற வார்த்தை இதுதான். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே. நீ உன் ஆக்கினையை கர்த்தர் அகற்றினார். உன் சத்துருக்களை தூரத்தில் அகற்றி விட்டார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு தன் வாயை மூடும். தீங்கு தன் இடத்துக்கு போய்விடும். நீ பயப்படாதே. நீ தீங்கு குடியிருக்கும் இடம் அல்ல. You are not the place for the evil to stay. தீமை குடியிருக்கும் இடம் நீ அல்ல, நான் அல்ல, இந்த இடம் அல்ல. தீமை இங்கு குடியிருக்க முடியாது. ஓசை கேட்கும் இடம், துதி ஓசை கேட்கும் இடம், ஜப ஓசை கேட்கும் இடம், விசுவாசத்தில் வாழும் மக்கள் கூட்டம். திங்கட்கிழமையும் விசுவாசம், செவ்வாய்க்கிழமை விசுவாசம், புதன்கிழமை விசுவாசம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வாழும் மக்கள் கூட்டத்தின் பக்கத்திலே ஹல்லேலூயா தீங்கு வர முடியாது. ஒருவேளை தீங்கு காலம், தீமையின் காலம் என்று ஒரு காலம் உண்டு. அதை குறித்தும் வேதம் நமக்கு புகட்டுகிறது. அந்த காலம் ஒருவேளை உன் வாழ்க்கையிலே குறுக்கிடுமானால், வசனம் ஆமோஸ் புஸ்தகம் 5:13, ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அது அந்த காலம் தீமையான காலம். இது ஒரு காலமே இருக்கு. அந்த காலம் தீமையான காலம். அந்த காலத்தில் புத்திமான் மௌனமாய் இருக்க வேண்டும். நீ ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நீ எந்த வியாக்கியானமும் பண்ணக்கூடாது. நீ யாரிடத்திலும் போய் வாக்குவாதமும் வழக்கும் வைக்கக்கூடாது. தீமையான காலம் உன் வீட்டின் மேல் ஓடும். உன் குடும்பத்தின் மேல் தீமையான காலம் ஒன்று போக உத்தரவு வாங்கி கொண்டது. இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். ஒரு சிலருடைய குடும்பத்தின் மேல் தீங்கு ஓடும். தீங்கின் மேகம் வந்து நிற்கும். ஆனாலும் பயப்பட வேண்டாம். தீங்கு நாளில் கர்த்தர் உன்னை தம் கூடாரத்தில் மறைத்து, அதே தீங்கு நாளில் கர்த்தர் தம்முடைய தாசர்கள் மூலமாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி உன்னை இந்த கூட்டத்துக்கு கட்டாயப்படுத்தி வர வைத்து, அந்த கூடார மறைவில் உன்னை ஒளித்து வைத்து, அந்த தீமை போன பின்பு உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு உன்னை துக்கப்படுத்துவதில்லை. இனி தீங்கை நீ காண்பதில்லை. எத்தனை மாதங்கள் தீங்கை கண்டாய், எத்தனை வருடங்கள் தீங்கை கண்டாய். எப்பொழுதும் தீங்கு உன்னை சூழ்ந்து வருகிறது. உன் பிள்ளைகள் வெளியே போய் தீங்கை சம்பாதித்து வருகிறார்கள். நீ வருத்தத்தில் அகப்பட்ட பிள்ளையாய் இருக்கிறாய். உன் குடும்பமே வருத்தத்தில் அகப்பட்டிருக்கிறது. கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்கிறதை கண்டேன் என்று ஆபக்கூக் சொன்னான். நீ அகப்பட்டிருக்கிறாய். உன் பிள்ளைகள் வெளியே போனாலே தீங்கைத்தான் கொண்டு வருகிறார்கள். தீய ஆவிகளை கொண்டு வந்து இரவெல்லாம் பயந்து கொண்டு, உன் பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை இல்லை. உன் பிள்ளைகள் வியாதிப்படுகிறார்கள். மாதங்கள், அந்த குறிப்பிட்ட மாதங்களிலே பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் சங்கடப்படுகிறார்கள், திகைக்கிறார்கள், கலங்குகிறார்கள், சங்கடப்படுகிறார்கள். தீங்கு அவர்களை துக்கப்படுத்த யோசிக்கிறது, பார்க்கிறது, போரிடுகிறது. பரலோக தேவன் ராஜாதி ராஜா சொல்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய் என்று. நான் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. கர்த்தர் பரலோக ராஜா சொல்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். டிசம்பர் மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஜீவனை கொடுத்தவர், பலனை கொடுத்தவர், இன்றைக்கு வரைக்கும் உனக்கு குரலை கொடுத்தவர், உனக்கு துதி கொடுத்தவர், உனக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பாடலை கொடுத்தவர், அருமையான அழகான சபையை கொடுத்தவர், நல்ல பொறுப்புள்ள உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரர்களை உனக்கு கொடுத்தவர், உன் ஆத்மாவுக்கு கேரண்டி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்களை கொடுத்த உன் தேவன் உன் நடுவில் இருக்கும் பொழுது இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். உன் கண்ணில் தீமையை படக்கூடாது.
அங்க ஆக்சிடென்ட் நடக்குது, இங்க ஆக்சிடென்ட் நடக்குது, அங்க பிரச்சனை நடக்குது. உன் கண்ணில் அது படக்கூடாது. பாஸ்டர் டெலிவிஷன்ல அதை போடுறாங்க. பாஸ்டர் ஒரு லாரி வந்து இடிக்குது, ஒரு மனுஷன் கீழே விழுந்து சாகுறான், இதெல்லாம் போடுறாங்க. அவனுக்கு அவன் வேலை நடக்கணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் போட போட ஆக்சிடென்ட் நாட்டில் பெருகும். அதை போடக்கூடாது. நாட்டில் நடக்கிற விபத்துகளையும் ஆபத்துகளையும் மக்கள் கண்ணில் படக்கூடாது. ஆனால் படும்படி தொலைக்காட்சியிலே காட்டுகிறார்கள். ஒருவனை ஓட ஓட விரட்டி வெட்டுகிறான், அதை போடுகிறார்கள் தொலைக்காட்சியிலே. கொஞ்சம் கூட நாட்டை பற்றி சமுதாயத்தை குறித்த பயம் இல்லாதவர்கள், சமுதாய சமாதானத்தை குறித்து பயம் இல்லாதவர்கள். அப்படி போட்டு விட்டால் நாட்டில் பிரச்சனையே நடக்காதா? அதை பார்த்துத்தான் மற்றவனும் போய் அதே மாதிரி செய்கிறான். அவைகளை போடலாகாது. மாறாக ரகசிய நடவடிக்கை எடுத்து அவைகளை நிறுத்த பார்க்க வேண்டும். அதான் உண்மை. நீ அந்த காட்சிகளை காண மாட்டாய், காண விட மாட்டார். தீமையான ஆண்டவரே, என் கண்ணில் எதுவுமே பற்றக்கூடாது. சொல்லுங்க, என் கண்ணில் தீமையான காட்சிகள் பற்றக்கூடாது, படக்கூடாது ஆண்டவரே. நான் தாங்க மாட்டேன், அதெல்லாம் என்னால் முடியாது ஆண்டவரே, தாங்க மாட்டேன். சில காட்சிகள் எனக்கு முடியாது. சில குடும்பங்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். அது நமக்கு போய் பார்க்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் உணர்த்தப்படுவோம். இந்த 7 மக்கள் படுற கஷ்டங்களை நம்ம கண்ணில் போய் பார்க்கணும். அவங்க தீங்குக்குள்ளே கஷ்டப்படும் போது, வியாதியில் கஷ்டப்படும் போது போய் பார்க்கணும். பார்த்தா தான் ஆத்ம பாரம் வரணும். மனுஷன் மேலே ஒரு அன்பு, நமக்கு மரியாதை வரும். ஒரு என்ன கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னா நம்ம திமிரில் வாழ்வோம். காசு வந்துட்ட திமிரு, கொஞ்சம் பணம் ஏறிட்டுனா திமிரு, கொளுத்து போய் அலைவோம். அதுக்கு தான் ஆண்டவர் சில வேளை அங்கே போய் பாரு, மனுபுத்திரனே இவைகளை கண்டாயா, மனுபுத்திரனே இவைகளை பார்த்தாயான்னு அவர் அழுவார். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் உங்களை தீங்க பார்க்க விடாமல் அவர் மகிழ்ச்சியை பார்க்க வைப்பார். நீ பயப்படாதேன்னு சொல்கிறார். ஒரு விசுவாசி பயப்படுறது எவ்விதத்திலும் அது சேதத்தை கொண்டு வரும் என்பதுக்கு வேதத்தில் ஏராளமான ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் முழு பைபிளை உங்களுக்கு முன்னால் கொண்டு வரேன். நீங்கள் அதுலேருந்து பொறுக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஆதாம் பயந்ததுனால ஒளிந்து கொண்டான். நீ ஏன் ஒளிகிற? பயத்தில். உன்னை காட்டவே விரும்ப மாட்டேன்ற நீ. பாஸ்டர்மார்களுக்கு உன்னை காட்ட விரும்ப மாட்டேங்கிற காரணம் என்ன? பயம். நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய். பயமும் ஏன் வந்துச்சு? பாவத்தினால தான் வந்தது. ஈசாக்கு பயந்தான். அதனால தன் மனைவியை சகோதரின்னு சொல்லிட்டு போனான், சிஸ்டர்னு சொல்லிட்டு போனான். பயத்தில் என்னெல்லாமோ உறவு பேச்சு கூட மாறிடும். சாரால் பயந்து பொய் சொன்னாள். ஆதியாகமம் 18:15. நீ நகைத்தாய் என்று தூதன் சொல்ல நான் நகைக்கவில்லை, சிரித்தாள். இந்த வயசுல குழந்தை பிறக்குமா? சிரித்தா, நகைத்தாள் சாராள். ஆனால் தூதர்கள் கேட்குறாங்க, நீ நகைத்தாயே? உடனே இவ இல்லை, நான் நகைக்கவில்லை. பொய்யும் வருது. பயத்தில் தான் பொய் வருது. நிறைய பேர் பொய், பயத்தில் பொய் வந்துடும். சிலர் தான் உண்மை சொல்லுவாங்க. ஒரு நாள் நான் அந்த பழைய சர்ச்சில் வாசல் நின்று கொண்டிருந்தேன். அப்போ ஆராதனைக்கு மக்கள் உள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாட்டு உள்ளே நடக்குது. நான் வெளியே நின்று ஆட்களெல்லாம் சந்திப்பேன். அங்கே எங்கேயாவது யாரும் நின்று பேசினா அங்கே நின்று உள்ள ஆராதனை துவங்கியாச்சு உள்ளே ஓடுங்கன்னு நான் அங்கே நிற்பேன். ஆனால் வெளியில் நம்ம லீடர்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. ஆனால் நாம் ஆரம்ப ஊழியெல்லாம் முன்னால் நிற்பேன். வாரது யாருன்னு பார்த்துட்டு இருப்பேன். கூட்டமாக உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு லேடியை நிறுத்தினேன். இங்கே பாங்க, போன வாரம் நீங்கள் ஏன் வரலன்னு கேட்டேன். அந்த அம்மா திடுக்கிட்டு பயந்து அப்புறம் போயிட்டு மற்ற பெண்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கு, பாஸ்டர் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் போன வாரம் சர்ச்சுக்கு வராதது பாஸ்டருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கு. மற்ற சகோதரிகள்லாம் விடுவாங்களா? அவங்க இப்போ தான் புகழ் ஆரம் போட ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம பாஸ்டர்னா சும்மாவா, நீ யார் வந்தாங்க வரலன்னு அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு வெளிப்பாடெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த அம்மாமார்களை அடுக்கி விட்டுருச்சு. சரி, இது எனக்கு தெரிய வந்தவொடனே எனக்கும் ரொம்ப முடியெல்லாம் நேரம் நிற்கிது. ஆஹா, நமக்கும் வெளிப்பாடு இருக்கு போல தெரியுதே. நான் தற்செயலாக தான் சும்மா தான் அந்த லேடியை ஏம்மா போன வாரம் வரலன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா உண்மையிலே வராமல் இருந்திருக்கு. பொல்லாத பொம்பளை கரெக்டாக பிடிச்சோம்ல, அப்போ போயிட்டுது. இதே மாதிரி ஒரு 10 நாள் கழித்து நான் மறுபடியும் இறங்கிட்டேன் களத்தில். இந்த முந்தின தீர்க்க தரிசனத்தை நம்பி களத்தில் இறங்கி கூட்டமாக வந்துருக்காங்க. ஒரு லேடியை நிறுத்துங்க, போன வாரம் ஏமா வரலன்னு கேட்டேன். போங்க பாஸ்டர், போன வாரம் நான் வந்தேனே, நீங்கள் தான் இந்த பிரசங்கம் பண்ணீங்களே, இந்த பாட்டை பாடினீங்களே. அப்படியா?
இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் கேட்டேன் அப்படின்னு சமாளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த லேடியை உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பரீட்சையெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. இந்த தப்பாக இந்த மாதிரி குறுக்கு தரிசனத்தை, தீர்க்க தரிசனம் சரி, குறுக்கு தரிசனத்தில் போனோம்னா மாட்டிக்கிறோம், எங்கேயாவது மாட்டிக்கிறோம். பாஸ்டருக்கு பயந்து வாழக்கூடாது, சபையில் மனுஷனுக்கு பயந்து வாழக்கூடாது, கர்த்தருக்கு பயந்து மட்டும்தான் வாழணும். கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா எனக்கு தெரியும், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா, எனக்கு பயப்படுறீங்களா, கர்த்தருக்கு பயப்படுறீங்களா, சபையினுடைய ஒழுங்குக்கு பயப்படுறீங்களா, எங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இவ்வளோ காலங்களில் வந்திருக்கோம், தெரியும்ல. நீங்கள் எங்களுக்கு எவருக்குமே பயப்பட வேண்டாம், எங்களை கண்டா பயந்து ஒதுங்க வேண்டாம். நீங்கள் எங்களை கண்டா பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னு சொல்லுங்கள், கை கொடுக்கனாலும் கை கொடுங்க. நீங்கள் சின்ன ஆளாக இருக்கலாம், நீங்கள் பெரிய பாஸ்டர் நமக்கு கை கொடுப்பாரான்னு. உன் கைக்குலேயும் 5 விரல் தான் இருக்குது, என் கையிலையும் 5 விரல் தான் இருக்குது. கை கொடுக்கறது தப்பு இல்லை, பயப்படக்கூடாது. பயம்தான் பொய் வந்துடும் வாயில். ஏமா போன வரல அப்போ பாஸ்டர், அதாவது என் கணவன் செத்துட்டார், கணவன் உயிரோடு இருப்பார். பயத்தில் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் பாருங்க, ஏசா வந்து முறிய அடிப்பான் என்று யாக்கோபு பயந்து தன்னுடைய குடும்பத்தை 2ஆ பிரித்து லேயாளுடைய குடும்பத்தாரை முன்னால் விட்டுட்டு, ஏன்னா அந்த அம்மா கொஞ்சம் நல்ல அழகும் இல்லை வடிவும் இல்லை, செத்த சாகட்டும்ட்டு முன்னால் விட்டுட்டான் யாக்கோபு கொன்னா அவங்கள ஃபஸ்ட்டு கொல்லட்டும். ராகேல் ரொம்ப அழகாக இருந்து கொஞ்சம் நேசித்தனால பின்னால் விட்டான். என்ன பக்தி இருந்தாலும் அந்த அம்மா கொஞ்சம் கண்ணு சரியில்லைன்னு ஒரு மாதிரி சைஸாக பார்த்துருக்கோம். லாபானுக்கு ரொம்ப கட்டிக்காரரு, அவர் போய் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கணுமானா 7 வருஷம் ஆடு மேயிட்டார். இவன் எந்த பொண்ணுன்னு கேட்காமலே ஆடு மேய்ச்சிட்டான். ஃபஸ்ட்டே தீர்மானித்து ஃபோட்டோ எடுத்து ஆதார் கார்டையும் வாங்கிட்டுலாம் ஆடு மேய்ச்சிருக்கணும். அதெல்லாம் ஆடு மேய்க்க 7 வருஷம் கஷ்டப்பட்டு ஆடு மேய்ச்சிட்டு இப்போ நமக்கு பொண்ணை தருவாருங்க வந்து நிற்குது. இவன் ஆடு மேய்ச்சது ராகேலுக்காக அழகா இருக்குன்ட்டு. கடைசியில் கல்யாணம் முடிஞ்சு அந்த முதல் நாள் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த அம்மா திரைச்சியில் இப்படி விளக்குது, ஒரு சைஸாக உட்காந்துருக்கு, 1.5 கண்ணு மாதிரி உட்காந்துருக்கு. இதை கண்டானா மாமா அங்கிள், நான் ராகேலுக்காகத்தான் 7 வருஷம் வேலை செஞ்சேன் மாமாட்டான். அவன் அங்கிருந்து வசனம் பேசுறாரு, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இந்த மாதிரி மாமனார் கிடைச்சா எத்தனை பொண்ணு இருந்தாலும் கட்டி கொடுத்துருவாரு. அதனால மூத்தவளை நீ கட்டிட்ட, 2ஆவது தர்றேன், ஆனால் இன்னும் நீ 7 வருஷம் ஆடு மேய்க்கணும். 14 வருஷம் ஆடு மேய்க்கப்பட்ட. அப்போ 2 கிடச்சிட்டு சில அந்த லேயாளுடைய குடும்பம் கொஞ்சம் இவன் அவ்வளோவா நேசிக்காமல் ராகேல் குடும்பத்தை ரொம்ப நேசித்தான் போல தெரியுது. அதனால் ஏசா அழிக்க வர்றான், கொல்ல வரான்னு உடனே குடும்பத்தை 2ஆ பிரித்து லேயாளுடைய குடும்பத்தை முன்னால் அனுப்புனா பாருங்கள். இதெல்லாம் ஏன் செஞ்சார்? குடும்பத்தை பிரிக்கிறதெல்லாம் எங்கேருந்து வருது? பயத்தில் வர்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே பயம்தான். ஐயோ காரியம் வெளிப்பட்டது, கொல்லும்போது பயப்படலை. எகிப்தியனை கொன்று மணலில் புதைச்ச போது மோசே பயப்படலை. காரியம் வெளிப்பட்டதே என்ன பயந்துட்டான். நிறைய விசுவாசிகள் தப்பு செய்யும்போது பயப்பட மாட்டாங்க. தப்பு செஞ்ச தப்பை பாஸ்டர் பார்த்துக்கிட்டாரே ஒன்று தான் பயம். சிலர் சொல்லுவாங்க, இங்கே பாரு, மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, பாரு நான் செய்கிற தப்ப சரி, ஆனால் நீ நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீ எங்கள் பாஸ்டர்கிட்ட மட்டும் இதை போய் சொல்லி கொடுத்த உன்னைய கொல்லாமல் விட மாட்டேன்னு நிற்பாங்க சில புருஷன்மார். அதனால் மனைவிமாரெல்லாம் கிடு 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 கிடு. பாஸ்டர்கிட்ட மட்டும் சொல்லாத, ஊரில் எல்லாத்தையும் சொல்லு. குறும்பூர் குப்புசாமிகிட்ட சொல்லு, சோலாபுரம் சோழச்சாமிகிட்ட சொல்லு. ஆனால் பாஸ்டருக்கு மட்டும், ஏன்னா பாஸ்டருக்கு தெரிஞ்சால் என்ன எதுக்கு பயப்படுறாங்க தெரியுமா? ஒருவேளை மைக்கில் போட்டு சொல்லிடுவாருன்னு பயம். நான்லாம் எல்லார்ட்டையும் போய் தனித்தனியாக உங்களை பற்றி ஒரு குறையும் சொல்கிற பழக்கமெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஒரே மைக் தான். உங்கள்கிட்ட ஒரு குறைய கண்டேன்னா விட மாட்டேன். நேரில் கூப்பிட்டு சொல்லி பார்ப்பேன், இன்னும் அடங்கலை அப்படின்னா. எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குற செல்வம் ஐயா, செல்வம் செல்வம். கிடைக்குமா உங்களுக்கு மைக்கு? கடையில் கிடைக்கும். உங்கள் மைக்குக்கு என்ன பவர் இருக்குது? இந்த மைக்குக்கு பயங்கர பவர் இருக்குது.
இதில் சொல்கிறத பிசாசும் கேட்குது, இதில் சொல்கிறத பரலோக தேவனும் கேட்குறாரு. இதை சொல்கிறவங்க இதில் நான் என்னெல்லாம் சொல்கிறேங்கிறத டெலிவிஷனில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கேட்குறாங்க. உள்நாடு வெளிநாடுகளில் கேட்குறாங்க. பவர்ஃபுல் மைக் இந்த மைக்கு. இங்கே இருந்து சொல்கிறேன், நீ பயப்படாதே, கர்த்தருக்கு சொல். இங்கிருந்து சொல்லுகிறேன், உன் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நான் இங்கிருந்து திட்டமா சொல்லுகிறேன், டிசம்பர் 1ஆம் தேதி 2019 இனி தீங்கை காணாதிருப்பாய். நீ மகிழ்ந்து களிகூறி கம்பீரித்து பாடு. நீ பாபிலோன் குமாரத்தியும் அல்ல, எருசலேம் குமாரத்தியும் அல்ல, நீ சீயோன் குமாரத்தி. பயம்ங்கிறது நஷ்டத்தை தான் கொண்டு வரும். யோபு சொன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. சில காரியங்களுக்கு பயந்தீங்கன்னா அதான் வரும். இந்த வியாதி வந்துருமோ அப்படின்னா வரும். பயப்படாதீங்க. சிலர் செத்து போவோமோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அம்மா என்கிட்ட வந்து, பாஸ்டர் நானே செத்து, நான் வந்து டப்பா இல்லை அது என்னது பெட்டிக்குள்ளே வச்சு தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி கண்டேன் பாஸ்டர் சொப்பனத்தில் அப்படின்னு. உள்ளுக்கு நினச்சேன் சீக்கிரத்தில் அது சம்பவிக்கட்டும்னு. இந்த அம்மா தொல்லை எனக்கே தாங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை கண்டுட்டு என்கிட்ட வரும். ஏமா காணாமலே வரமாட்டியா? காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நீ கண்டதையும் கண்டு பஸ் இது அர்த்தம் என்ன, பஸ் இது அர்த்தம் என்ன, பஸ் இது அர்த்தம் என்னன்ட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் வர்றதில்லை, யாரும் எதுவும் காண்றதும் இல்லை போல தெரியுது. ஏன், அவள் புருஷனையே ஒழுங்காக கண்டதில்லை, அவள் மனைவியே ஒழுங்காக பார்த்து பேசி 4 நாள் ஆயிட்டு. விடுதலையாக கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நீ பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். பேதுரு பயந்து அமிழ்ந்து போனானாம். பயந்தான், அமிழ்ந்தான். அது வரைக்கும் நடந்தான் கடலில். சீசர்கள் பயந்தாங்க. இயேசுவையே ஒரு ஆவியாக ஆவேசமாக நினைத்தார்கள். ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட் வருது. பயந்தா இயேசுவே ஆவியாத்தான் தெரியும். அந்த ஸ்திரீகள் பயந்து தலை கவிழ்ந்து நிற்கையில், லூக்கா 24:5, பயந்ததுனால தலை குனிந்து நிற்கிறாங்க. அதான் நான் சபையார் எப்பவுமே சொல்லுவேன், தலை நிமிர்ந்து நெல்லு, பயப்படாதே. நான் கடைசி ஜெபம் பண்ண போகும்போது தலை நிமிர்ந்து நிற்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார்ன்னு சொல்லி. சீசர்கள் யூதருக்கு பயந்ததுனாலே கதவை பூட்டி கொண்டார்களாம். இந்த பயத்தினால தானே பூட்டிட்டாங்க. வெளியே போகாமல், ஊழியத்துக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கூட ஒழுங்காக செய்யாமல் இருக்கு. என்ன பயம் உனக்கு? இந்த பயத்தெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போகணும். ஏசு கிறிஸ்து பயத்தை எடுக்கும்போது நீங்களும் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஆண்டவரே, இந்த பயத்தை நான் வெளியே எடுக்கிறேன், இந்த பயம் எனக்கு கிடையாது இனிமே. ஐ டோன்ட் கெட் அஃப்ரைட் எனிமோர். இனிமே எனக்கு பயம் இல்லைன்னு நீங்களும் விட்டு கொடுக்கணும். அவர் எடுக்க தயாராக இருக்கிறார், நீங்களும் ரெடியாக இருக்கணும். எதை குறித்தும் பயப்படாதீங்க. சில சின்ன பயங்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் மழை வருமோன்னு பயப்படுவீங்க. ஐயோ நான் கூட்டத்துக்கு போகணுமே, மழை வரணுமே. அது ஜபமாக மாறும், மழை வராது. கர்த்தர் நிப்பாட்டி தள்ளுவார். ராத்திரி முழுக்க மழை பெய்ததா பையலையா? நேற்று பகல் முழுக்க மழை பெய்ததா பையலையா? ஏன் அதே தேவன் தானே இன்றைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு என் மக்கள்லாம் போய் ஆராதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு ஆண்டவர் மழையை நிறுத்தி போட்டு உங்களையும் என்னையும் உங்கள் கார வச்சிருக்காரு. நம்ம தேவன் நம்மோட இருக்கிறார் பிரதர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதே நான் சொல்லிட்டேன், தப்பி தவறி நீங்கள் வெளியே போகும்போது ஓன்னு மழை பெய்யுதுன்னு சொன்ன உடனே பாஸ்டர் தெரியாமல் சொல்லிட்டார் அப்படி சொல்லாதீங்க. எல்லாமே கர்த்தர் நமக்கு செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் முந்தி ஒரு கதை சொன்னேன், திரும்ப சொல்லிடட்டுமா? மதுரை மேலூரில் வேஷ்டி கட்டிட்டு, ஒயிட் வேஷ்டி ஒயிட் சட்டை போட்டுட்டு போகிறோம். அப்போ மேலூர்லேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகணுன்னா, அப்போது செருப்பு, அப்போ முந்தி காலத்தில் செருப்பு நான் அந்த ரோட்டு கடையில் ஒரு 20 ரூபா செருப்பு, 15 ரூபா செருப்பு தான் போடுவேன். இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி செருப்பு போடுறோம். 15 ரூபா செருப்பையும் வாங்கிட்டு சடக்குன்னு அடிக்கும் மழை. அப்போ பார்த்து மழை பெய்யுது, பின்னால் சகதி அடித்தா என் வேஷ்டியெல்லாம் கெட்டு போகும். அதனால் மெதுவாக தான் நான் நடக்கிறத பார்த்தா ரோபோட் நடந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் அவசரமாக மதுரைக்கு போகணுன்ட்டு வெளியே இறங்குறேன், மழை வந்துட்டு. என்னுடைய வீட்டில் இருந்து அந்த மெயின் ரோட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மைதானம் இருக்குது. மந்த கோயில் மைதானம்னு சொல்லுவாங்க. அவ்வளவும் சகதியாக இருக்குது. அதை கடந்து நான் போனோம். அப்போ நான் பட்ட பாடு, ஐயோ மழை ஏன் இப்போ பார்த்து வந்ததுன்னு மழையை திட்டுறேன் மனசுக்குள்ளே. மழை இப்போ வந்து, ஐயோ நான் பஸ்ஸை பிடிக்கணுமே, எப்படி அவசரமாக போகணுமேன்ட்டு இப்படி மெதுவாக தான் நடக்கிறேன். திடீர்னு பார்த்தா நான் போக விரும்பின பஸ் வந்து அங்கே மெயின் ரோட்டில் நிற்குது. உர்ரு நிற்குது. பஸ்ஸு பேர் வசந்தா. உடனே மைண்டில் நிற்கிறேன், வசந்தா தயவு செய்து போயிடாத, அங்கேயே நில்லு, ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ வசந்தா, வெயிட் ஃபார் மீ வசந்தா அப்படின்னு.
அது போகுது 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 போகுது. ஐயோ போகுதே, வசந்தா விட்டுட்டு போகுதே. ஆனாலும் நடக்கிறேன். நான் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தேன், வசந்தா உருன்ட்டு புகையை கக்கிட்டு போயிட்டுது. வசந்தா 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 வசந்தா, அது எக்கோ அப்படியே போயிட்டு வசந்தா போயிட்டு. ஆனால் இது எதையுமே காட்டாம சிரிச்ச முகத்தோடு அங்கே நின்ன பாருங்க, அதுக்கு பேர் தான் பாஸ்டருங்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளுக்கு இவ்வளவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்படி பைபிளையும் இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். உள்ளுக்கு வசந்தா இப்படி கை விட்டுட்டியே, ஏமாத்திட்டியேன்னு சொல்லி வருத்தத்தில் அப்படியே நிற்கிறேன். ஆனால் சிரிச்ச முகத்தோடு, உள்ளுக்கு எவ்வளவோ வேதனையை வச்சுக்கிட்டு அதே நேரம் சிரிச்ச முகத்தோடு ஒருவன் இருக்க முடிஞ்சா அவன் பாஸ்டராக தான் இருப்பானே தவிர வேற எவனாக இருக்க முடியாது. பிறகு கொஞ்ச நேரம் நின்று ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னு வைங்களேன். 15 நிமிஷம் நிற்கிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் நாட்களில் எனக்கு இன்னும் மாதிரி வருத்தமாக இருக்கும். நின்றுட்டுருக்கேன், ஐயோ அவசரமாக போகணுமே, அதை பிடிச்சிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், அதை பிடிச்சிருந்தா எவ்வளோ கையை விட்டு போயிட்டுதேன்னு இவ்வளவோ வருத்தப்பட்டுருக்கேன். பிறகு அந்த மதுரை போகிற ரூட்டில் அடுத்த பஸ்ஸு வருது, அதில் ஏறிக்கிட்டு ஸ்டாண்டிங்கில் தான் போகணும். இந்தியெல்லாம் நிறைய ஸ்டாண்டிங்கில் போவேன். அப்படி ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கும்போதே பார்க்கேன், குறிப்பிட்ட இடத்துல இந்த பஸ் ஸ்லோ பண்ணிச்சு. பார்க்குறேன், எனக்கு முன்னால் போச்சே 1/4 மணி நேரத்துக்கு முந்தி வசந்தா, அது ஒரு பெரிய பள்ளத்தில் தலகுப்புற விழுந்து கிடக்கு. அதுக்குள்ளே இருந்த ஆட்களெல்லாம் மேலெல்லாம் ஆயிலெல்லாம் கொட்டி, சிலருக்கு வெட்டி, மேலெல்லாம் ரத்தம் கொட்டி அப்படி தூக்கிட்டு வராங்க. அங்கே ஒரு பொம்பளையால் தூக்கிட்டு அப்படி இறக்குறாங்க பாருங்கள், முதுகில் வெட்டி தூக்கிட்டு வராங்க. அவ்வளோ பெரிய ஆபத்தில் பயங்கர பள்ளத்தில் பஸ்ஸு விழுந்தது. இந்த அடுத்த பஸ்ஸில் நான் போகும்போது ஸ்டாண்டிங்கில் எட்டி பார்த்தேன், வசந்தா ஓ நிலைமை. நல்ல வேலை வசந்தா, உன்னைய மட்டும் நம்பி இருந்திருந்தேன்னா செத்தேன். நல்ல வேலை கர்த்தரை நான் நம்பினேன். நான் இருந்தேன் பாருங்க. ஆனால் கர்த்தரை நம்பினது மட்டும் இல்லை, கர்த்தர் அந்த நேரத்தில் மழையை அனுப்பி நம்ம நடைய ஸ்லோ ஆக்கி பஸ்ஸை பிடிக்க விடாமல் ஆக்கி, இந்த மாதிரி இஸ்ரவேலை காக்கிற தேவன் எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க. இது மாதிரி தெய்வம் இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், உங்களை நடத்துவார், உன் குடும்பத்தை நடத்துவார். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். அப்படியே தீங்கின் காலம் வந்தாலும் அந்த தீங்கு காலத்திலே உன்னை கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவில் ஒளித்து வைத்து ஒரு நாள் கண்மலையின் மேல் நிறுத்துவார். அப்பொழுது உன் சத்துருக்கள் அதை காண்பார்கள், விசுவாசிகளும் அதை காண்பார்கள். எல்லாரை விட நானும் அதை காண்பேன். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறதை நான் காண்பேன். அப்பொழுது என் ஜெபம் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று எனக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். மடமட மடமடன்னு கைத்தட்டி இயேசுவே 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 என்று சத்தமிடுங்கள், சத்தமிடுங்கள். இயேசுவே 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 என்று இயேசுவேன்னு சொல்ல வெட்கப்படாதீங்க. அந்த நாமத்தில் எல்லா மருந்தும் இருக்கு. இயேசுவின் நாமமே மருந்து, இயேசுவின் நாமமே பலத்த துருகம். மருந்து, சுகமளிக்கும் மருந்து, நெஞ்சு வலியை போக்கும் மருந்து, உன் முதுகு வலியை நீக்கும் மருந்து இயேசுவின் நாமம். சொல்லுங்க, உன் வயிற்று வலியை நீக்கும் மருந்து இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். உன் சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமம். உன் திகைப்பையும் கலக்கத்தையும் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமம். சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென், ஆமென், ஆமென்.